எங்கள் காட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஏக்கரா வாழை போட்டு வந்து அறுவடை பண்ணி முடிச்சுட்டுங்க. இப்போ நேந்திர வெரைட்டிலே எடுத்துட்டிங்கன்னா அது வந்து ஒரு 3 வெரைட்டி இருக்குங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா குண்டா நேந்திரம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா தேனி நேந்திரம் சொல்லுவாங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நாட்டு நேந்திரம் சொல்லுவாங்க. இது 3 வெரைட்டி இருக்குது. ஸோ நாங்கள் போட்டது பார்த்தீங்கன்னா குண்டா நேந்திரம் வந்து போட்டிருக்கோம். ஏன்னா அதுதான் கொஞ்சம் ஹீல்டு வைஸ் வந்து உங்களுக்கு வந்து நல்லா ஒரு வெயிட் வரும். ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 25 35 கிலோ கண்டிப்பாக வருங்க. குண்டா நேந்திரம் போகிறதுக்கு எங்கள் காட்டை எப்படி வந்து ரெடி பண்ணணும், அதே போல் ஒரு கண்ணை வந்து எப்படி சூஸ் பண்ணி எடுக்கணும், சூஸ் பண்ண கண்ணை வந்து எந்த மாதிரி வந்து ப்ராசஸ் பண்ணி வைக்கணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாழைக்கும் இன்னொரு வாழைக்கும் எவ்வளோ அடி வந்து விடணும், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணை வந்து எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்ப்போம். இந்த வாழை போட்டனால எங்களுக்கு வந்து லாபமாக நட்டமாகிறது வந்து லாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேங்க. சரி, ஃபஸ்ட் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ எங்கள் காட்டில் வந்து உழவு போட்டுட்ருக்காங்க. இதில் ஒரு ஏக்கரா வந்து நேந்திர வாழையும் இன்னொரு ஏக்கரா வந்து ரபோஸ்டாவும் போட போகிறோம். சரி வாங்க உழவை பற்றி பார்ப்போம். 5 கலப்பு வச்சு ஒரு நெட்டளவும், அதுக்கப்புறம் 10 நாள் கழிச்சு இன்னொரு குறுக்களவும் போடுவோங்க. 5 கலப்பு உழவு போடுறதுனால உங்களுக்கு அடி இருக்கிற மண் வந்து நல்லா மேலே தூக்கி தருங்க, அது மூலம் நல்லா ஆழமாக போகும். இது போட்டு முடிச்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொட்டவேட்டரை விட்டு ஃபுல்லாக மண்ணை வந்து அடிக்க ஆரம்பிச்சிடும். இது ஏன் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இதில் 5 கலப்பு போட்டதுக்கப்புறம் கட்டி கட்டியாக இருக்குங்க. கீழே இருக்கிற மண் மேலே வந்துடும். ஸோ எல்லாமே கட்டி கட்டியாக இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம ரொட்டேட்டர் போகும்போது ஃபுல்லாக வந்து அடித்து ஃபுல்லாக பொடியாக்கி விட்டுரும். அதே போல் குச்சி சின்ன சின்ன குச்சி இருந்தாலும் அதை பொடியாக்கி விட்டுரும். ஏன்னா நம்ம வந்து ட்ரிப் இரிகேஷன் கிடையாது, நம்ம வந்து வாய்க்கால் முறை பாசனனால நம்ம வந்து பார் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி பார் எடுக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ரொட்டேட்டர் போட்டு அடித்து ஃபுல்லாக சமம் பண்ணதுக்கப்புறம் 7 அடி கேப்பில் ஒவ்வொரு பார் எடுத்து விட்டுருவாங்க. இப்போ வந்து உழவும் போட்டாச்சுன்னு பாரும் எடுத்தாச்சுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம காட்டு வந்து கண்ணு தோண்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காட்டுக்கு தேவையான கண்ணு தோண்டிட்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த கண்ணு தேவையோ அந்த கண்ணு மட்டும் தோண்டுவோம். எல்லா கண்ணும் கண்டிப்பாக தோண மாட்டாங்க. ஏன்னா சில கண்ணெல்லாம் அழுகி இருக்கும், ஒவ்வொரு கண்ணும் பெருசாக இருக்கும். அந்த மாதிரி கண்ணெல்லாம் நம்ம காட்டுக்கு தேவை கிடையாது. நம்மளுக்கு தேவை மிடிலாக இருக்க கண்ணு மட்டும் தான் வேணும். ரொம்ப பெருசும் இல்லாமல் ரொம்ப சிறுசும் இல்லாமல். தோண்டி போட்ட கண்ணை எங்கள் அப்பா எடுத்து செதுக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. இந்த மாதிரி செதுக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணில் ஏதாச்சும் டேமேஜ் இருந்தாலோ இல்லை ஏதாச்சும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கு நம்ம காட்டு தேவைன்னு சொல்லி தூக்கி வீசிடுவாங்க. இந்த கண்ணு பார்த்தீங்கன்னா டேமேஜ் இருக்குது, ஆனாலும் நாங்கள் வந்து எடுத்துருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா எந்த அளவுக்கு வந்து இன்ஃபெக்ஷனாக இருக்கோ அது ஃபுல்லாமே செதுக்கி எடுத்துட்டோங்க. இன்னும் மேலே விட்டுங்க. தோணு கண்ணை நம்ம காட்டு பக்கத்தை கொண்டு வந்து வச்சாச்சுங்க. கண்ணு செதுக்கும் போது பார்த்துருப்பீங்க, அது சில டேமேஜாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மோனோக்ரோட்டோபாஸ்ங்கிற இந்த மருந்து வந்து 1 ஏக்கருக்கு 1000 கன்று பிடிக்குதுன்னா இந்த 1/2 லிட்டர் வந்து நம்ம யூஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரம்மில் கெமிக்கலை ஊற்றி எல்லா கண்ணும் இதில் போட்டு நனைச்சி பெரிய கண்ணு சிறிய கண்ணு தனியாக வந்து பிரித்து வச்சுருவாங்க. இது ஏன் பிரிக்கணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ வாழை போட போகிறோன்னு வைங்க, ஒரு ஓடையிலேருந்து வாழை போடுறீங்க, அதில் பார்த்தீங்கன்னா பெரிய கண்ணு சிறிய கண்ணு 2 ஒட்டுக்கா போட்டிங்கன்னா அப்போ வந்து சிறுகண்ணு வந்து லேட்டாக வெட்டுக்கு வரும், பெரிய கண்ணு இருக்கும்போது இப்போ காடு பார்த்தீங்கன்னா அந்நியவனாக இருக்கும். அந்த மாதிரி காடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தாங்க நம்ம வந்து பெரிய கண்ணு சிறிய கண்ணுன்னு சொல்லிட்டு தனித்தனி உடையில போடுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் போட்டு கண்ணெல்லாம் கொண்டு வந்து நம்ம காட்டுக்கு சேர்த்தியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க கண்ணெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு ஓடையும் கொட்டி வச்சிருவாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு ஒரு ஏக்கராவுக்கு வந்து 10 ஓடை பிடிக்குங்க, ஒரு ஓடைக்கு 110 கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஓடையில கொட்டி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7 அடிக்கு 1ன்னு சொல்லி தூக்கி வீசி கண்ணெல்லாம் தூக்கி வீசினதுக்கு அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா கண்ணு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தர் வந்து குழி தோண்டிட்டு வருவார், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா பின்னாடி கண்ணு விட்டே வருவாருங்க. இந்த கண்ணோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1/2 அடி கொஞ்சம் மேலே தாங்க இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன ஒரு குழியை போட்டு உள்ள வச்சு இந்த மாதிரி வச்சு முதிச்சுட்டுருணுங்க. அவ்வளோதாங்க கண்ணு ஓடுறது. இப்போ பார்த்தீங்கன்னா காட்டில் வந்து பார் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு வந்து ட்ரிப் இரிகேஷன் கிடையாது, வாய்க்கால் முறை பாசனம். அதனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார் போட்டு தாங்க தண்ணி கட்டணும். அப்பதான் தண்ணி வந்து ஈவனா எல்லாத்துக்கும் பாயும். அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து பார் கட்டுறோம். இந்த வாழை பார்த்தீங்கன்னா கண்ணு போட்டு 3 மாசம் ஆன கண்ணுங்க இது. குண்டால் நேந்திரம் பொறுத்தளவுக்கு 9ஆம் மாசம் போது உங்களுக்கு வந்து பூ விட ஆரம்பிச்சிடும். பூ விட்டதுல இருந்து 90 95 நாள்ல வந்து நீங்க காய வெட்ட ஆரம்பிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்க காட்டுக்கு வெட்டுக்கு வந்திருக்காங்க. வெட்டி வச்சு தரால ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சக்கு அப்புறம் தான் எடை போட ஆரம்பிப்பாங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு 3வது காயும் கூட வெட்டி விட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு வந்து கிலோ வந்து 40 ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இதுவே எங்களுக்கு நல்ல பிரைஸ்ன்னு தோணுச்சுங்க. அதனால நாங்க வெட்டி விட்டோம். வாழை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரைஸ் எப்போ ஏறும் எப்போ இறங்கும்னு சொல்ல முடியாதுங்க. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வெட்டும்போது இந்த ரேட் கொடுக்குறாங்கன்னா அடுத்தடுத்த வெட்டுக்கெல்லாம் உங்களுக்கு பிரைஸ் ஃபுல்லாக ட்ராப் ஆயிரும். அப்படி நம்ம நஷ்டத்துல வந்து நிற்கும். ஸோ நம்ம ஓரளவுக்கு பிரைஸ் இருக்கும்போதே முடிஞ்சாலும் எல்லா தாரையும் வெட்டி விட்டுருணுங்க. ஏன்னா எங்களுக்கு ஆவரேஜா பார்த்தீங்கன்னா 20 25 கிலோ தான் வரும். ஸோ அப்படிங்கிற ஒரு 17 கிலோவே எங்களுக்கு ஓகேன்னு தோணுச்சு. அதனால தான் வெட்டி விட்டோம். வாழை விவசாயம் வந்து லாபமா நட்டமான்னு நிறையவே டவுட் இருக்குங்க. கண்டிப்பா என்ன கேட்டிங்கன்னா லாபம் தான் சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் எல்லா வருஷமும் போடுறது வாழை தான். ஒவ்வொரு வருஷத்துல ஒரு 10 வருஷம் போட்டிங்கன்னா ஒரு வருஷம் 2 வருஷம் உங்களுக்கு அடி வாங்குங்க. அந்த அளவுக்கு ரொம்ப வந்து கை பிடிக்கிற மாதிரி போகாது. பட் நீங்கள் போட்ட காசு வந்துடும். அதே சமயத்தில் ஒரு நல்லா உங்களுக்கு வந்து ரேட் விழுந்துச்சுன்னா வாழை வந்து உங்களை ரொம்பவுமே தூக்கி விட்டுரும். ஏன்னா ஏன் கேட்டிங்கன்னா நாங்கள் லாஸ்ட் இயர் வந்து ஒரு 2 ஏக்கரா வந்து வாழை போட்டோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு குண்டால் நேந்திரம் ஒன்று போட்டோம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரபோஸ்டா போட்டோம். எங்களுக்கு 2மே ரேட் வந்து ஓரளவுக்கு வந்துச்சுங்க.
இப்போ குண்டானேந்திரம் பார்த்தீங்கன்னா கிலோ வந்து 35 ரூபாய்க்கும், ரபோஸ்டா வந்து ஒரு 17 ரூபாய்க்கு எடுத்தாங்க. எங்களுக்கு லாபம் தாங்க. ஏன்னா 2 ஏக்கரை போட்டு கிட்டத்தட்ட 5லேருந்து 6 லட்ச ரூபா வந்து எங்களுக்கு வந்து கைக்கு வந்தது. அப்புறம் அந்த செலவு வந்து இப்போ ஒரு ஏக்கரா பண்ணுறோம்னா அது கண்டிப்பாக 80 1 லட்ச ரூபாய்க்கு செலவாகும்.